அத்தியாயம் 17 மாவீரர்கள். என் அப்பாவின் நிலைமை சரியாவோ மோசமாவோ ஆகல. ஆனா நான் இருந்த சூழ்நிலை எனக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு. என் அப்பா பல வருஷமா போர் முனையில போராடிட்டு இருந்தாரு. அவர் காப்பாத்திய மக்களுக்கு அவர் பேரு ஞாபகம் இருந்திருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இத்தனை வருஷமா மக்களை பாதுகாக்கிற அட்வெஞ்சராக வேலை செஞ்சார். இப்போ அவர்தான் உதவி தேவைப்படுறதால அவருக்கு பக்கத்துல யாரும் இல்லை. நானும் அம்மாவும் மட்டும்தான். மனுஷங்க வாழ்க்கையில நல்ல செயல்களை செஞ்சவங்களுக்கு பரிசு கொடுக்கிறதுல அக்கறை இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த நினைப்புதான் என்னை கோபப்படுத்துச்சு. என் கவனத்தை இன்னும் அதிகமா தூண்டுச்சு. இப்போது என் இலக்கு ஏவ்ரியன் நெய் தேர்வில் தேர்ச்சி பெறுவதாக இருந்தது. இன்று அந்த நாள். அவ்ரியன் அகாடமியிலிருந்து வந்த மாவீரர்களால் கிராமம் வழக்கத்தை விட உற்சாகமாக இருந்தது. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் மிகவும் அரிதான நிகழ்வு. அவர்கள் இந்த நிகழ்வை ஒரு திருவிழாவைப் போலவே நடத்தினர். தெருக்களில் அலங்காரங்கள் மற்றும் பெண்கள் தங்கள் சிறந்த ஆடைகளை அணிந்து மாவீரர்களில் ஒருவரின் கண்களை பிடிக்கும் நம்பிக்கையில் இருந்தனர். நான் கிராம சதுக்கத்தில் காத்திருந்தேன். இன்று நிறைய பேர் தங்கள் குழந்தைகளுடன் வெளியே இருந்தனர். வரவிருக்கும் நிகழ்விற்காக வாள்களை துடைத்து பயிற்சி செய்து கொண்டிருந்தனர், தங்கள் குழந்தை வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில். நான் தற்செயலாக இருக்கை தனியாக கண்டேன். ஆனால் இன்னும் அனிகா எந்த அறிகுறியும் இல்லை. திடீரென்று கிராமத்தின் தெற்கு திசையிலிருந்து பலத்த ஆரவாரங்கள் கேட்டன. அவங்க இங்கதான் இருக்காங்க, நான் சிரித்துக் கொண்டே சொன்னேன். 3 ஆண்கள் நகரத்திற்குள் நுழைந்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த குதிரையில் சவாரி செய்து கொண்டிருந்தனர். அவர்களின் பெரிய கட்டமஸ்தான உடல்களுடன் அவர்கள் கடந்து செல்லும்போது மக்களை நோக்கி கை அசைத்தனர். ஒவ்வொரு குதிரையிலும் ஏவ்ரியன் அகாடமியின் முகடு காட்டும் ஒரு போர்வை பக்கவாட்டில் இருந்தது. அதைத் தொடர்ந்து ஒரு வண்டியும் அந்த முகட்டை தாங்கிச் சென்றது. இந்த 3 பேரும்தான் என் தலைவிதியை தீர்மானிக்கப் போகிறார்கள். என் விரல்கள் உற்சாகத்தால் நடுங்குவதை என்னால் உணர முடிந்தது. மாவீரர்கள் தங்கள் குதிரையிலிருந்து இறங்கி கிராமத்தின் நடுவில் இருந்த மரத்தாலான மேடையை நோக்கி நடந்தார்கள். அது பெரும்பாலும் மக்கள் அங்குதான் கூடுவார்கள். அவர்கள் மூவரும் கொஞ்சம் பொருத்தமற்றவர்களாக இருந்தனர், குறைந்தபட்சம் சொல்லப்போனால். நடுவில் மூவரில் மிக உயரமானவர் நின்றார். கருப்பு முடி, செதுக்கப்பட்ட முகம் மற்றும் உடல், அன்பான புன்னகையுடன் ஒரு மனிதர். அவர் எனக்கு என் தந்தையை நினைவூட்டினார். அவருக்கு அடுத்து இடதுபுறத்தில் இடுப்பை எட்டிய தாடியுடன் குட்டையான ஒரு கொழுத்த வட்ட மனிதர் இருந்தார். தனது காதலனைப் போல மார்பில் ஒரு கோடரியை பிடித்திருந்தார். கடைசியாக வலது பக்கத்தில் கடைசி மனிதன். சுருண்ட பொன்னிற முடி மற்றும் நீல நிற கண்கள். நீங்கள் அவரது முகத்தை பார்த்தால் சிலர் அவரை ஒரு பெண்ணாக தவறாக நினைக்கலாம். மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது அவரது கவசமும் தனித்து நின்றது. அவர்கள் அனைவரிடமும் அற்புதமான உபகரணங்கள் இருந்தபோதிலும் அவரது கவசம் ஒரு பளபளப்பைக் கொண்டிருந்தது. இதுபோன்ற உபகரணங்களை வாங்க பெரும்பாலான மக்கள் தங்கள் நிலத்தையும் குழந்தைகளையும் விற்க வேண்டியிருக்கும். நடுவில் இருந்தவர் முன்னால் வந்து தனது பேச்சைத் தொடங்கினார். நான் ஏவ்ரியன் அகாடமியின் நைத்தீரன். இன்று என் சக நைட்ஸ்காலபோதர் மற்றும் சக நைட்கட்டையன் இங்கு வந்துள்ளேன். அவர் அமைதியான குரலில் கத்தினார். 2 மாவீரர்களும் தங்கள் பெயர்கள் குறிப்பிடப்பட்டவுடன் கூட்டத்தை வணங்கினர். நைட் கட்டையன் என்று குறிப்பிடப்பட்டபோது சில பெண்கள் கத்தினார்கள். மையத்தில் இருந்தவர் தொடர்ந்து பேசினார். உங்களில் யாராவது ஒரு குதிரை வீரராகி எங்கள் சின்னத்தை பெருமையுடன் தாங்கிக் கொள்ளத் தேவையான தகுதியை பெற்றிருக்கிறார்களா என்பதைச் சோதிக்க இன்று நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அந்த மனிதன் தனது வாளை உரையிலிருந்து கழற்றி அதை தனக்கு கீழே தரையில் வைத்தான். சோதனை ஆரம்பிக்கட்டும். மக்கள் கூட்டம் பதிலுக்கு ஆரவாரம் செய்தது. விரைவாக ஒரு குழு மக்கள் பின்னால் வந்த வண்டியிலிருந்து வெளியே வந்தனர். ஒவ்வொருவரும் கையில் மரப்பலகைகளை பிடித்திருந்தனர். அவர்கள் நேராக சென்று கிராம சதுக்கத்தின் நடுவில் ஒரு மேடையை உருவாக்கத் தொடங்கினர். 30 நிமிடங்கள் கழித்து மேடை உருவாக்கப்பட்டு முடிந்தது. மேடையின் நடுவில் ஒரு பொம்மை அமர்ந்திருந்தது. அதை நான் நன்றாக அடையாளம் கண்டு கொண்டேன். அது என் அப்பா எனக்கு பயிற்சி அளிக்க கொடுத்த அதே வகை பொம்மை.
நைட் கால போதர் கையில் கோடரியை ஏந்தியபடி மேடையின் மையத்திற்கு வந்தார். விதிமுறைகள் எளிமையானவை. நீங்கள் போரில் பயிற்சி பொம்மையை தோற்கடிக்க வேண்டும். பொம்மையை தோற்கடிக்க மந்திரம் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் விரும்பும் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தலாம் என்று அவர் கத்தினார். முதல் முயற்சியை விரும்புபவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அவர் முகத்தில் மெல்லிய புன்னகையுடன் கூறினார். நிறைய குழந்தைகள் பயிற்சி பொம்மையை தோற்கடிப்பது மிகவும் எளிதானது என்று நினைத்து கையை உயர்த்தியிருந்தனர். ஒரு பொம்மை என்ன செய்ய முடியும்? நான் முன்பு பொம்மையுடன் சண்டையிடவில்லை என்றால் நானும் அவர்களை மாதிரி கையை தூக்கியிருப்பேன். முதல் போட்டியாளர் மேடைக்கு வந்தார். தனது வயதிற்கு ஏற்ற தடகள உடல் அமைப்பைக் கொண்ட ஒரு இளம் பையன். எந்த உள்ளூர் கொல்லரிடமிருந்தும் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையான வாளை அவன் கையில் வைத்திருந்தான். காலபோதர் பொம்மையின் பின்புறம் சென்று நிலை 1 என்று வெறுமனே கூறினார். பொம்மை செயல்படத் தொடங்கிய போது அதைச் சுற்றி ஊதா நிற ஒளி இருந்தது. சோதனை தொடங்கியவுடன் சிறுவன் உடனடியாக உள்ளே விரைந்தான். பொம்மையின் உடலை நோக்கி ஒரு நல்ல அடி கொடுத்தான். சிறுவர்களின் பெற்றோர் கூட்டத்தில் சிரித்தபடி நின்றனர். ஏற்கனவே சிறுவன் வென்றுவிட்டான் என்று நினைத்தார்கள். அடுத்த கணங்களில் அவர்களின் தாடைகள் தரையில் விழுந்துவிட்டன. தாக்குதலை தடுக்க பொம்மை விரைவாக தனது கேடயத்தை நகர்த்தியது. பதிலுக்கு அது தனது மரவாளால் சிறுவனின் முகத்தில் தாக்கியது. சிறுவனின் உடல் தரையில் மோதியதால் அவன் வாயிலிருந்து இரத்தம் வழிந்தது. ரவுடி கூட்டம் அமைதியாகிவிட்டது. பயிற்றுனர்கள் மாறி மாறி வேட்பாளர்களை மதிப்பீடு செய்து கொண்டிருந்தனர். இந்த கட்டத்தில் ஒவ்வொரு தோல்வியும் தோல்வியில் முடிந்ததால் யாரும் மதிப்பீட்டில் தேர்ச்சி பெற மாட்டார்கள் போல. என் முறை நெருங்கி வருவதால் நான் மேடையை நெருங்கினேன். நைட்டீரன் நைட்கட்டையன் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதை என்னால் கேட்க முடிந்தது. படிகத்தை உறிஞ்சிய பிறகு என் புலன்களும் கவனமும் மேம்பட்டிருந்தன. அவர்கள் இருவரும் என் அருகில் பேசிக் கொண்டிருப்பது போல் இருந்தது. இந்த கிராமத்திற்கு வருவது நேரத்தை வீணடிப்பதாக நான் சொன்னேன். கட்டையன் புகார் கூறினார். பெரியவர்கள் கேட்டபடி நாம் நமது கடமையை முன்கூட்டியே செய்ய வேண்டும் என்று தீரன் பதிலளித்தார். ஒரு மாவீரன் உன்னதமானவனாக இருக்க வேண்டும். ஒரு மோசமான கிராமத்தைச் சேர்ந்த ஒரு மோசமான சாமானியனாக இருக்கக்கூடாது. தீரன் ஒரு பெருமூச்சு விட்டார். உலகம் சிக்கலில் உள்ளது. தீர்க்கதரிசனத்தில் உள்ள சிறுவனை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் ஏற்கனவே 4 பேரை சேகரித்து விட்டோம். ஆனால் சிறுவன் அவர்களில் இருக்கிறானா என்று யாருக்குத் தெரியும்? நீங்க இப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமான விஷயங்களை நம்புறீங்க. மற்றொரு போட்டியாளர் தோல்வியடைந்த போது கட்டையன் முகத்தில் கையை வைத்து கூறினார். அந்த கேள்விக்கு தீரன் அமைதியாக இருந்தார். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. ஒரு போட்டியாளர் இறுதியாக தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தார். காலபோதர் காற்றில் கையை பிடித்திருந்த பையனை பார்த்தேன். அது எனக்கு நன்றாகத் தெரிந்த முகம். தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் நபர் எரிக். அத்தியாயம் 18 போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டான் ரே. மகிழ்ச்சி அவரை மூழ்கடிக்கத் தொடங்கியபோது எரிக் அழத் தொடங்கினார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நைடாக வேண்டும் என்பது அவரது நீண்ட நாள் கனவு. இதை பார்த்தபோது எரிக்கு இறுதியில் 5 வயதுதான் ஆனது என்பது எனக்கு நினைவிருந்தது. அவர் பெரும்பாலும் தனது வயதுக்கு ஏற்றவாறு முதிர்ச்சியடைந்தவராக நடந்து கொண்டாலும் எரிக் மேடையை விட்டு இறங்கும்போது எங்கள் கண்கள் சந்தித்தன. அவர் விரைவாக கண்ணீரை துடைத்துவிட்டு எனக்கு ஒரு கட்டை விரலை உயர்த்தினார். அவர் இதற்கு முன்பு இப்படி நடந்து கொண்டதை நான் பார்த்ததில்லை. நேர்மையாகச் சொன்னால் எப்படி பதிலளிப்பது என்று எனக்குத் தெரியவில்லை. எனக்கு முன் இன்னும் 2 போட்டியாளர்கள் தேர்வெழுதி முந்தைய போட்டியாளர்களைப் போலவே அதே முடிவை பெற்றனர். இதுவரை தேர்ச்சி பெற்ற ஒரே நபர் எரிக் மட்டுமே. மேடையில் ஏறுவது என் முறை. நான் பொம்மைக்கு எதிரே என் நிலையை எடுக்க நடந்து சென்றபோது கிராமவாசிகள் பேசத் தொடங்கினர். அவன்தான் சபிக்கப்பட்ட பையன். அவருடைய தந்தைக்கு என்ன ஆனது என்று கேட்டீர்களா? அவன் ஒரு நைடாக முடியும்னு நினைக்கிறீங்களா என்று கிராம மக்கள் பேசிக் கொண்டிருந்தனர். அவங்க சொன்னது எனக்கு ஒரு பொருட்டல்ல.
ஏன்னா இப்போதைக்கு எனக்கு ஒரே ஒரு இலக்குதான் இருந்துச்சு. நான் என் வாளை எடுத்து என் கையில் தயாராக பிடிச்சிருந்தேன். தீரனும் காலபோதரும் அருகருகே அமர்ந்து கிராமத்தின் போட்டியாளர்களைப் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர். இந்த கிராமத்துல இருந்து ஒருத்தர் மட்டும்தான் இருப்பாரு போல. காலபோதர் கூறினார். காலபோதர் அந்த வார்த்தைகளைச் சொன்னபோதே ஏதோ ஒன்று தீரனின் கவனத்தை ஈர்த்தது போல் தோன்றியது. மேடைக்கு வந்து கொண்டிருந்த சிறுவன்தான். அந்த பையனுக்கு சிவப்பு முடி இருக்கு. தீரன் தன் இருக்கையிலிருந்து குதித்துக் கொண்டே சொன்னான். ஆமாம், இது 5வது தடவை. தீரன் அமைதிப்படுத்த காலபோதர் அவரது தோளில் கையை வைத்துச் சொன்னார். கட்டையன் இப்போது வேட்பாளர்களை மதிப்பிடும் சுழற்சியில் ஈடுபட்டிருந்தார். அவர் கிராமத்தைப் பற்றியோ அல்லது சாதாரண மக்களைப் பற்றியோ அதிகம் சிந்திக்கவில்லை. அவர்களிடமிருந்து ஒருபோதும் அதிகம் சந்தேகிக்கவில்லை. ரே தனது சிவப்பு முடியுடன் மேடையில் தோன்றியபோது தீரன் தனது கண்ணின் ஓரத்திலிருந்து வெளியேறுவதை பார்க்க முடிந்தது. இது கட்டையனை மேலும் கோபப்படுத்தியது. அவர் தீர்க்கதரிசனம் என்று அழைக்கப்படுவதை நம்பவில்லை. அனைத்து மாவீரர்களும் ஒரு உன்னத பின்னணியிலிருந்து வரவேண்டும் என்று அவர் நம்பினார். ஹீரோ எப்படி இது போன்ற ஒரு கிராமத்திலிருந்து வர முடியும்? ரே கையில் வாளை பிடித்துக் கொண்டு உறுதியாக நின்றபோது ரே கொண்டிருந்த தன்னம்பிக்கையை கட்டையன் பார்க்க முடிந்தது. பொம்மையைச் செயல்படுத்திய பிறகு கட்டையன் சில டிங்கரிங் செய்ய முடிவு செய்தார். அவர் பொம்மையின் பின்னால் சென்று கிசுகிசுத்தார். நிலை 3. மற்ற போட்டியாளர்களைப் போலல்லாமல் பொம்மை ரேவை நோக்கி நகரத் தொடங்கியது. பொம்மை அதன் மரக்கால்களால் முழு வேகத்தில் வேகமாக ஓடியது. தீரன் தனது இருக்கையில் எழுந்து நின்றார். கட்டையன் அவனால் எப்படி முடியும்? தீர்க்கதரிசனம் உண்மையாக இருந்து இந்த நபர் நம் மீட்பராக இருக்க வேண்டும் என்றால் இது மிகவும் பெரிய ஒருவருக்கு எளிதான காரியமாக இருக்க வேண்டும் என்று கட்டையன் நினைத்தார். அந்த பொம்மை ரேயின் முகத்திலிருந்து அங்குல தூரத்தில் தாக்கும் வரை ரேயை நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தது. திடீரென்று ஒரு மரத்தலை தரையில் உருண்டு வருவதைக் காண முடிந்தது. பொம்மை அதன் தடயங்களில் நின்றுவிட்டது. ரே தனது வாளை மிக வேகமாக சுழற்றியதால் யாராலும் பார்க்க முடியவில்லை. ரோலண்டிலிருந்து வந்த 3 மாவீரர்கள் மட்டுமே ரேயின் அற்புதமான வேகத்தை கண்டனர். தனது தந்தையின் உடல்நிலை சரியில்லாத செய்தி ரேயின் காதுகளுக்கு எட்டியதும் வரவிருக்கும் தேர்வுக்குத் தயாராக ரே மேலும் சில அடிப்படை நிலை மிருகங்களை வேட்டையாட முடிவு செய்திருந்தார். அவர் சில படிகங்களைப் பெற்றிருந்தார். இப்போது அவரது புள்ளிகள் முன்பு இருந்த 7 புள்ளிகளுடன் ஒப்பிடும்போது 36 ஐ எட்டியுள்ளன. முற்றிலும் புதிய உடலை கட்டுப்படுத்தியது போல் ரே உணர்ந்தார். தேர்வில் தேர்ச்சி பெற்றவுடன் என்னையும் இருக்கையும் எங்கள் குடும்பங்களுக்கு விடைபெற்று எங்கள் பொருட்களை பேக் செய்யச் சொன்னார்கள். இது நடக்கும் என்று எனக்குத் தெரியும், ஏனெனில் நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றவுடன் உடனடியாக தொடங்குவீர்கள் என்று என் தந்தை எனக்குத் தெரிவித்தார். நான் சில பொருட்களை வாங்க வீட்டிற்கு சென்றேன். உண்மையைச் சொல்லப் போனால் எனக்கு மனித விஷயங்கள் மீது அக்கறை இல்லாததால் எனக்கு அதிகம் எதுவும் இல்லை. இவை எதுவும் எனக்கு புரியவில்லை. கிளம்புவதற்கு முன் என் அப்பா தங்கியிருந்த அறைக்குச் சென்றேன். அவர் அங்கே படுத்துக்கொண்டு நிழல்களைப் பற்றிய அதே வார்த்தைகளை திரும்பத் திரும்பச் சொல்வதைக் கண்டேன். அப்பா, நான் நைட் தேர்வில் தேர்ச்சி பெற்றேன். நீங்கள் என்னை இங்கு அழைத்துச் செல்ல முடியாது என்று எனக்குத் தெரியும். ஆனால் உங்களை மேம்படுத்த ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். நான் இந்த வார்த்தைகளைச் சொன்னதும் என் அப்பா சில நொடிகள் பேசுவதை நிறுத்தினார். அது என் கற்பனையா இல்லையா என்று எனக்குத் தெரியவில்லை, ஆனால் அவர் முகத்தில் ஒரு லேசான புன்னகை தோன்றியது. என் அப்பா இன்னும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். என் அம்மாவுக்கு இறுதி விடை பெறுவதற்காக நான் முன் வாசலுக்குச் சென்றேன். அந்த நற்செய்தியை கேட்டதிலிருந்து என் அம்மாவின் கண்ணீர் இன்னும் நிற்கவில்லை. அவள் எப்போதும் கவலையில் இருந்தாள். ரே, நீங்க போறதுக்கு முன்னாடி இதை எடுத்துட்டு போங்க. அவள் ஒரு நீல நிறவட்ட வடிவ பதக்கத்தை என்கிட்ட கொடுத்து அதை என் கழுத்துல போட்டாள். இது ஒரு குடும்ப பாரம்பரியம். எனக்கு கிடைத்ததைப் போலவே இது உங்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்று நம்புகிறேன் என்று அவள் சொன்னாள். என் பெற்றோருக்கு விடைபெற்றுவிட்டு நகரத்தின் எல்லையில் இருந்த வண்டியை நோக்கிச் சென்றேன். இறுதியாக இந்த இடத்தை விட்டு நிரந்தரமாக வெளியேறுவதில் நான் மகிழ்ச்சியடைந்தேன்.
இந்த நகரத்தைப் பற்றி எனக்கு அவ்வளவு நல்ல நினைவுகள் இல்லை. என் குடும்பத்தினருடனும் அனிகாவுடன் எனக்கு இருந்த மிகச்சில நினைவுகள் இப்போது இருந்தன. நான் நகரத்தின் எல்லையை அடைந்தபோது 3 மாவீரர்கள் தங்கள் குதிரைகளில் அமர்ந்து காத்திருந்தனர். வண்டியின் உள்ளே ஏரிக்கேற்கனவே உள்ளே அமர்ந்திருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. நான் விரைவாக வண்டியின் அருகே ஓடி எரிக்குக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இருக்கையைத் தேர்ந்தெடுத்தேன். வண்டி கிராமத்தை விட்டு விலகிச் சென்றபோது நான் அந்தக் காட்சியை கடைசியாக ஒரு முறை பார்த்தேன். எரிக்குடன் கிராமத்தை விட்டு வெளியேறி 3 மணி நேரம் ஆகியிருந்தது. நாங்கள் இன்னும் ஒருவருக்கு ஒருவர் எந்த ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த மௌனம் என்னை கொன்று கொண்டிருந்தது. பெரியவனாக இருந்ததால் முதலில் மௌனத்தைக் கலைக்க முடிவு செய்தேன். அப்போ அனிகாக்கு என்ன ஆச்சு? நான் அவளை எங்கேயும் பார்க்க முடியல. நான் கேட்டேன். அவள் ரோலண்ட் அகாடமிக்குப் போனாள். உன்னிடம் சொல்லவில்லையா? மந்திரவாதிகள் பள்ளி. நான் நின்று கத்தினேன். நாங்கள் பேசிய எல்லா நேரங்களிலும் தனக்கு மந்திர சக்திகள் இருப்பதை அவள் குறிப்பிடத் தவறிவிட்டாள். எங்கள் உரையாடலின் நடுவில் வண்டி திடீரென நின்றது. அத்தியாயம் 19. ரேவிடம் மன்னிப்பு கேட்கும் எரிக். மாவீரர்கள் முகாமிடுவதற்காக நிறுத்தப்பட்டிருந்தனர். அவர்கள் ஒரு சோள வயலுக்கு அடுத்த இடத்தை தேர்ந்தெடுத்தனர். வண்டியின் பின்புறத்தில் இருந்த தொழிலாளர்கள் விரைவாக தங்கள் இருக்கைகளில் இருந்து எழுந்து வேலைக்குச் சென்றனர். ஒரு நெருப்புக் குழி தோண்டி கூடாரங்களை அமைத்து இரவு தங்கினர். 2 முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒன்று வண்டியின் பின்புறத்தில் இருந்த தொழிலாளர்களுக்காக, மற்றொன்று என்னையும் இருக்கையும் உள்ளடக்கிய மாவீரர்களுக்காக. ஒரு முகாம் சுற்றி மாவீரர்கள் ஒரு குழுவை உருவாக்கினர். நான் இப்போது எரிக்குடன் ஒரு மரக்கட்டையில் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்தேன். பேசுவது இன்னும் கடினமாக இருந்தது. 3 மாவீரர்களும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டும் நகைச்சுவையாகவும் இருந்தனர். பிரச்சனை நைட் கட்டையன் இருந்தது. அவர் அடிக்கடி என்னையும் இருக்கையும் ஒரு பார்வை பார்ப்பார். அவருடைய நோக்கம் நல்லதல்ல என்பதை என்னால் உணர முடிந்தது. நான் என் மனதில் தோன்றியதை சொல்லும் வரை எனக்கு அது வெறுப்பாகத் தொடங்கியது. நீங்க என் மேல காதல்ல இருக்கீங்களா நைட் கட்டையன்? நான் இன்னும் வயசுக்கு வராத ஒரு பையன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், நான் கிண்டலாக சொன்னேன். நைட் கட்டையன் முகம் கோபத்தால் சிவந்தது. உன்னைப் போன்ற ஒரு திமிர்பிடித்த பையன் தன் இடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் என்னை நோக்கி வந்தபோது கத்தினான். நான் அவனது தாக்குதலை தடுக்க தயாராகிக் கொண்டிருந்தபோது திடீரென்று அவன் காலடியில் தரையில் கண்டேன். எப்படி, என்ன நடந்தது என்று கூட எனக்கு புரியவில்லை. இளைஞனை விட்டு விலகு, காலபூதர் கூறினார். அந்த விவசாயி என்னிடம் சொன்னதை நீ கேட்கவில்லையா? ஆமாம், ஆனா நாங்களும் உங்க கண்ணை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்காதீங்க. கட்டையன் என் மார்பிலிருந்து தன் காலை தூக்கி மற்ற 2 மாவீரர்களுடன் அமர்ந்தான். என் உடலில் நுழைந்த அட்ரினலின் சுரப்பால் என் இதயம் படபடவென்று துடித்துக் கொண்டிருந்தது. அவன் மிக வேகமாக நகர்ந்ததால் நான் அவன் செயல்களை பார்க்க முடியவில்லை. அவன் தன் இருக்கையில் இருந்து இறங்கி அடுத்த கணமே என்னை தரையில் உதைத்தான். ஏன் நெருப்பு தேவை? எரிக் கேட்டார். அது நமக்கு மிருகத்தை ஈர்க்காதா? அறிவுள்ள பையன் என்று தீரன் பதிலளித்தார். வழக்கமான மிருகத்திற்கு அது உண்மையாக இருக்கலாம் என்றாலும் நிழல் மிருகம் வேறுபட்டது. நிழல் மிருகமா? நான் அந்த விஷயத்தைப் பற்றி ஆர்வமாக இருந்தேன். ஏனென்றால் என் காலத்தில் அப்படி எதுவும் இல்லை. குழந்தைகளுக்கு நிழல் மிருகத்தைப் பற்றி கூட தெரியாது. அவர்கள் வளர்ப்பு மற்றும் கல்வியில் என்ன தேடினார்கள் என்று கட்டையன் புகார் கூறினார். தீரன் தனது வாளை உருவி தரையில் ஒரு வரைபடத்தை வரையத் தொடங்கினார். கண்டத்தின் வடக்கிலிருந்து நிழல் கொள்ளை நோய் தொடங்கியது. அது விரைவாக பரவி அதைச் சுற்றியுள்ள ராஜ்யங்களை கைப்பற்றியது. அதிர்ஷ்டவசமாக அலூரே இராச்சியம் கிழக்கில் வாழ்கிறது மற்றும் பல ஆண்டுகளாக பாதுகாப்பாக இருக்க முடிந்தது. எவ்ரியன் அகாடமி நமக்கும் நிழல் கொள்ளை நோய்க்கும் இடையிலான எல்லையில் உள்ளது. பல ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் இல்லை என்றாலும் அவ்வப்போது ஒரு தவறான நிழல் மிருகம் உள்ளே அலையும். இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சது? நான் கேட்டேன். நாங்கள் ரென்னி நகரத்தை அடையும் போது உங்களுக்கு மேலும் தெரியும். ரென்னி டவுன், நாம ஏவ்ரியன் சிட்டிக்கு போகலையா? கட்டையன் சிரிக்க ஆரம்பித்தார். முட்டாளாக இருக்காதே, உன்னை பார், நீ 2 பேரும் வெறும் குழந்தைகள்.
உன்னை போர்முனைக்கு அனுப்புவதால் என்ன பயன்? ஒரு போர் வெடித்தால் இறைச்சி கேடயங்களாக இருந்தாலும் நீ பயனற்றவனாக இருப்பாய். தீரன் தனது எண்ணத்தை தெளிவுபடுத்தச் சென்றார். அது கட்டையன் பேசுவதை நிறுத்துவதற்கான அறிகுறியாக தோன்றியது. ரென்னி டவுன்லதான் எங்களுடைய எல்லா புது ஆட்களையும் அனுப்புறோம். நீங்க 15 வயசு அடையும் வரைக்கும் 10 வருஷம் அங்கேயே கல்வி கற்கணும். உங்க கல்வி மற்றும் அடிப்படை உடற்பயிற்சி திறன்ல கவனம் செலுத்துறதுதான் நோக்கம். அப்போதான் நீங்க ஏவ்ரியன் அகாடமியில சேர்ந்து வாழ்வீச்சுல கவனம் செலுத்த முடியும். இதனால் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனால் அவர்கள் சொன்னது அர்த்தமுள்ளதாக இருந்தது. உலகத்தை பற்றி அறிய இந்த வாய்ப்பை பயன்படுத்த முடிவு செய்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக அறிவு எனக்கு முக்கியமானது. நான் கண்டுபிடிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருந்தன. ஒருவேளை இது எனக்கு பதில்களை தரும். அதன் பிறகு உரையாடல் சிறிது ஓய்வெடுத்தது. பின்னர் காலபூதர் எங்களை கொஞ்சம் தூங்கச் சொன்னார். நான் எரிக்குடன் ஒரு கூடாரத்தை பகிர்ந்து கொண்டிருந்தேன். நாங்கள் இருவரும் தரையில் படுத்துக் கொண்டிருந்தோம். நான் கண்களை மூடப் போகிறபோது எரிக் ஏதோ சொல்வதைக் கேட்டேன். என்னை மன்னிக்கவும் என்று கேரி கூறினார். எதற்கு? கிராமத்தில் நான் உனக்குச் செய்த அனைத்திற்கும், அவமானப்படுத்தியதற்கும், தூக்கி எறிந்ததற்கும், எல்லாவற்றுக்கும். நான் ஒரு முட்டாள். நான் உடன்படவில்லை என்றாலும் உங்களை அதிகமாக குறை சொல்லாதீர்கள். நான் முகத்தில் புன்னகையுடன் சொன்னேன். நீ ஒரு நல்ல பையன்னு அனிகா என்கிட்ட சொன்னா. ஆனா நான் அவ சொன்னத நம்பல. அப்புறம் நீ எங்களை காப்பாத்தியப்போ எங்களை விட்டுட்டு போயிருக்க முடியும். ஆனா நீ அப்படிச் செய்யல. ரொம்ப நன்றி. எரிக் தலை குனிந்து சொன்னான். என்னையும் அந்த பெண்கிட்ட இருந்து நீதான் காப்பாத்திட்டன்னு மறந்துடாதே. அவளை எதிர்த்து போராடுன உன்னைத் தவிர வேற யாரும் இல்லை. ஒரு 5 வயது குழந்தை பயமில்லாமல் அவளுக்கு முன்னாடி நின்னுச்சு. நீங்க அதே வயசுல இருக்கீங்களா? எரிக்குழப்பத்துடன் சொன்னான். ஆமா. நான் பதட்டமாக சிரித்தேன். யாராவது உங்களை தொந்தரவு செய்தால் நீங்கள் என்னை நம்பலாம் என்று எரிக் முகத்தில் ஒரு பெரிய புன்னகையுடன் கூறினார். அதிகம் கவலைப்படாதே. சிவப்பு டிராகன் குளோரி சாபம் எனக்கு அந்த வேலையைச் செய்யும். எரிக்கின் முகபாவனை மாறியது. அவர் ஒரு புன்னகையை வைத்திருக்க முயன்றார். ஆனால் என் வார்த்தைகளால் அவர் கொஞ்சம் பயந்திருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. நான் அவருக்கு ஒரு கட்டை விரலை உயர்த்தி பதிலளித்துவிட்டு விரைவாக தூங்கிவிட்டேன். எரிக் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு பிடிவாதக்காரன் ஒருத்தர் வந்து மன்னிப்பு கேட்பார்னு நான் எதிர்பார்க்கல. பதிலுக்கு எரிக், நீ என் பட்டியலில் இருக்க மாட்டாய். ஆனால் என் இலக்கு உன்னுடையது அல்ல. அதனால் நாம் நண்பர்களாக இருக்க முடியாது என்று நான் பயப்படுகிறேன். நாங்கள் 2 வெவ்வேறு உலகங்களில் வாழ்ந்து வருகிறோம். அவர்கள் எனக்குச் செய்ததற்கு உங்கள் வகையானவர்களை என்னால் எளிதில் மன்னிக்க முடியாது. ஒரு மனிதனாக என்னுடைய குறுகிய காலத்தில் நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல. ஆனால் ஏதாவது மாற வேண்டும். தற்போதைய உலகம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைக் கற்றுக்கொண்டு போதுமான சக்தி வாய்ந்தவனாக மாறியவுடன் அதுதான் மனித இனத்திற்கு ஒரு திருப்புமுனையாக இருக்கும். இந்த அமைப்பு எனக்கு கொடுத்திருக்கும் சக்தியை பயன்படுத்தி வலிமை பெறுவேன். நான் அக்கறை கொண்டவர்களை பாதுகாக்கவும் என்னை எதிர்ப்பவர்களை எந்தக் கருணையும் காட்டாமல் கொள்வேன். அத்தியாயம் 20. டிராகனின் ரசிகன். சூரியன் உதித்தவுடன் எங்கள் பயணத்தைத் தொடர நாங்கள் புறப்பட்டோம். வானிலை சாம்பல் நிறமாக இருந்தது. லேசான மழை பெய்தது. ஏதோ காரணத்தால் மாவீரர்களிடையே பதற்றமும் சாம்பல் நிறமாக இருந்தது. அவ்வப்போது சில முணுமுணுப்புகளைத் தவிர வேறு வார்த்தைகள் எதுவும் பேசப்படவில்லை. நாங்கள் பாதையில் தொடர்ந்து செல்லும்போது ஒரு மூடுபனி தோன்றத் தொடங்கியது. சில அடிகள் முன்னால் மட்டுமே பார்க்க முடிந்தது. நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று மற்றவர்களிடம் கேட்க விரும்பினேன். ஆனால் யாரும் பேசும் மனநிலையில் இல்லை. மாவீரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தனர். இங்கே ஏன் உயிர் இல்லை? மூடுபனிக்கு என்ன காரணம்? நான் இறுதியாக கேட்டேன். கிராமத்திற்குச் செல்லும் வழியில் எங்களுக்கு ஒரு கோரிக்கை வந்தது. அதை விசாரிக்கச் சொன்னோம். அருகில் ஒரு நிழல் மிருகத்தைக் கண்டதாக குடியிருப்பாளர்களில் ஒருவர் கூறினார் என்று தீரன் கூறினார்.
இந்த மூடுபனி விசித்திரமாக இருக்கிறது. காலபூதர் தனது கோடரியை முன்பை விட இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டு கூறினார். அது பெரும்பாலும் ஒன்றுமில்லை. பெரும்பாலான நேரங்களில் அது ஒரு வழக்கமான அடுக்கு மிருகம்தான். கட்டையன் முகம் சுளித்தார். எரிக்கின் முகத்தில் ஒரு கவலை தோன்றத் தொடங்கியது. ஓநாய் உடனான சந்திப்பு அவருக்கு சில மனரீதியான அதிர்ச்சியை கொடுத்தது போல் தோன்றியது. எல்லாவற்றிற்கும் மேலாக கருப்பு காட்டில் ஓநாய் மிருகத்தை எதிர்த்து எரிக்கால் எதுவும் செய்ய முடியவில்லை என்பது புரிந்து கொள்ளத்தக்கது. ஒரு நிழல் மிருகம் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்வது கடினம். எரிக்கின் முகத்தில் கவலை கலந்த தோற்றத்தை தீரன் பார்க்க முடிந்தது. மேலும் சில ஆறுதல் வார்த்தைகளை பேசினார். கவலைப்படாதே பசங்களா, உங்களை பாதுகாக்க இங்கே ராஜ்யத்திலேயே வலிமையான 3 மாவீரர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து முன்னேறும்போது எனது திறமையில் ஒன்றான டிராகன் கண்களை செயல்படுத்தத் தொடங்கினேன். எங்களுக்கு முன்னால் அடர்ந்த மூடுபனி இருந்ததால் நாங்கள் இன்னும் சரியான பாதையில்தான் இருக்கிறோமா என்று எங்களால் பார்க்க முடியவில்லை. இந்த வழியில் ஏதேனும் மிருகம் எங்களை நெருங்கினால் சரியான நேரத்தில் மாவீரர்களை எச்சரிக்க முடியும். அந்த பாதை உண்மையிலேயே விசித்திரமாக இருந்தது. நாங்கள் எந்த நிழல் மிருகத்தையும் பார்க்கவில்லை என்பது மட்டுமல்லாமல் வழக்கமான விலங்குகள் கூட அங்கே இல்லை என்பது போலவும் தோன்றியது. முன்னால் மூடுபனி மறையத் தொடங்கியது போல் தோன்றியது. நாங்கள் நெருங்க மூடுபனியின் வழியாக ஒரு உருவம் தெரிந்தது. எனக்கு ஆச்சரியமாக அது ஒரு பெண். தலை முதல் கால் வரை பச்சை நிற உடையணிந்து முதுகில் வில் அணிந்திருந்த ஒரு பெண். 20களின் நடுப்பகுதியில் பழுப்பு நிறமுடியுடன் இருந்தாள். நாங்கள் மூடுபனி வழியாக வருவதை பெண்கள் பார்த்ததும் அவள் விரைவாக வந்து மாவீரர்களுக்கு தலை வணங்கினாள். என் பெயர் அலிசா ஆன் உட்வொர்க். நான் ஹரிணி கில்டைச் சேர்ந்த ஒரு சாகச பெண். நாங்கள் உதவி கேட்ட 3 மாவீரர்கள் நீங்கள்தானா என்று அவள் கேட்டாள். தீரன் தனது குதிரையில் முன்னால் வந்தார். ஆமாம், இந்த பகுதியில் ஒரு நிழல் மிருகத்தை பார்ப்பது பற்றித்தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். இங்கே எப்போதும் மூடுபனி இவ்வளவு அடர்த்தியாக இருக்குமா? 2 வாரங்களாக இப்படித்தான் இருக்கிறது. மூடுபனியின் வழியாக வணிகர்களை அழைத்துச் சென்ற பல சாகசக்காரர்கள் தாக்கப்பட்டுள்ளனர். சிலர் திரும்பி வரவில்லை. எங்கள் கில்ட் உறுப்பினர்களில் 4 பேரை நாங்கள் ஏற்கனவே இழந்துவிட்டோம். கட்டையின் காலா போதர் நோக்கித் திரும்பி கேள்விக்குரிய பார்வையை பார்த்தார். நாங்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மூடுபனியை கடந்து வந்தோம் அல்லவா என்று கட்டையன் கூறினார். ஒருவேளை அந்த மிருகம் நம் இருப்பை உணர்ந்திருக்கலாம் என்று காலபூதர் பதிலளித்தார். தீரன் அட்வெஞ்சர்களிடம் தொடர்ந்து பேசினார். அவர்கள் ஒரு நைட்டுக்கு ஊரில் தங்கி ஏதேனும் பிரச்சனைகள் தீர்க்கப்படுமா என்று பார்க்க ஒப்புக்கொண்டனர். பிரச்சனைகளை தீர்க்க அவர்கள் நீண்ட நேரம் தங்க வேண்டுமென்று அட்வெஞ்சர் வலியுறுத்தினார். ஆனால் தீரன் எங்களுக்கு நேரம் இல்லை என்று வலியுறுத்தினார். மூடுபனியில் வசிக்கும் மிருகத்தைக் கொல்ல ஒரு சிறப்பு ஏவகுப்பு மிஷனை நடத்த தீரன் ஒப்புக்கொண்டார். மேலும் அவர் தனிப்பட்ட முறையில் அதற்கான வெகுமதியை வழங்குவார் என்றும் கூறினார். அலிசா என்ற பெண்கள் ஒப்புக்கொண்டு அருகிலுள்ள விடுதிக்குச் செல்லும் வழியை எங்களுக்குக் காட்டினர். நாங்கள் விடுதிக்குள் நுழைந்தபோது நான் பார்த்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தேன். விடுதியைச் சுற்றி டிராகன்களுடன் தொடர்புடைய பொருட்கள் இருந்ததால் என் கண்கள் ஆச்சரியத்தால் திறந்திருந்தன. ஒவ்வொரு மூலையிலும் ஓவியங்கள், அலங்காரங்கள், சிலைகள். நான் அறையைச் சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தபோது அலிசா என்னை நெருங்கினாள். இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது, இல்லையா? அதன் உரிமையாளர் டிராகன்கள் மீது வெறி கொண்டவராக நன்கு அறியப்பட்டவர். டிராகன்கள் உண்மையானவையா? நான் அவளிடம் கேட்டேன். இதற்கான பதில் எனக்கு தெரியும், ஆனால் இந்த உலகத்தைப் பற்றிய முழு அறிவையும் நான் அறியவில்லை. அலிசா என் கேள்விக்கு பதிலளிக்கப் போகும் நேரத்தில் விடுதிக் காப்பாளர் கம்பிக்கு பின்னால் இருந்து வந்தார். நிச்சயமாக அவர்களின் உண்மையானது விடுதிக்காரர் கூறினார். அவர் என்னை நோக்கி நடந்து வந்து தொடர்ந்து பேசினார். இவர் என் கொள்ளு தாத்தா ஒருவரால் காப்பாற்றப்பட்டார். அன்றிலிருந்து எங்கள் குடும்பம் இந்த விடுதியில் அவர்களுடன் தொடர்புடைய அனைத்தையும் ஆவணப்படுத்தியுள்ளது. வெறும் கட்டுக்கதை, நம்பும் டிராகன்கள், அத்தகைய கதை. கட்டையன் அறையின் மூலையில் இருந்து கூறினார். அப்போ நீங்க ரெட் டிராகன் குளோரியை நீ நம்பலையா? நான் கட்டையன் கேட்டேன். குழந்தைகளை பயமுறுத்துவதற்கான ஒரு கதை. இதுவரை யாரும் பார்த்ததிலேயே மிகப்பெரியது. ஒரு ராட்சத வைவரன். மிகைப்படுத்தப்பட்ட கதைகள் என்று கட்டையன் பதிலளித்தார்.
ஓ, அவன் சொன்னது தப்புன்னு நான் நிரூபிக்க முடியுமான்னு நான் எவ்வளவு ஆசைப்படுறேன். நான் ஒரு டிராகனா இருந்தா அவனை வேட்டையாடுவேன், அவன் போன இடமெல்லாம் பின்தொடர்வேன். அந்தப் பையனும் டிராகன்களின் ரசிகன்னு எனக்கு புரியுது, விடுதிக்காரர் சொன்னார். அப்போ முழு வாலையும் நான் உங்களுக்குச் சொல்கிறேன். டிராகன் குளோரி ஒரு தீய டிராகன் என்றும் அவர் தனது பார்வையில் காணக்கூடிய அனைத்தையும் அழித்ததாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் சிலர் அதற்கு நேர்மாறாகச் சொல்கிறார்கள். டிராகன் அங்கு அனைவரையும் பாதுகாத்ததாக நம்பும் ஒரு குழு மக்கள் உள்ளனர். எப்படி என்று நான் கேட்டேன். எனக்கு உண்மை தெரிந்திருந்தாலும் அந்த மனிதர் சொல்வதை கேட்க விரும்பினேன். நான் சேகரித்த எல்லா கதைகளிலிருந்தும் ஒரு கோட்பாடு உள்ளது. டிராகன்கள் நிலத்தை ஆண்டபோது நிழல் மிருகம் இல்லை. இப்போது நிழல் மிருகம் இருப்பதால் டிராகன்கள் வெறும் கட்டுக்கதை. ஒருவேளை டிராகன்கள் இன்னும் பெரிய ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கலாம். விடுதி காப்பாளரிடம் பேசிய பிறகு எங்கள் அறைகளுக்கு மாவீரர்கள் பணம் செலுத்தினர். நாங்கள் இரவு ஓய்வெடுத்தோம். விடுதி காப்பாளர் சொன்ன வார்த்தைகளைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்ததால் எனக்கு அதிக தூக்கம் வரவில்லை. அவருடைய சில வார்த்தைகள் உண்மையல்ல என்பது எனக்கு தெரியும், ஆனால் அது அர்த்தமுள்ளதாக இருந்தது. என் காலத்தில் உண்மையில் நிழல் மிருகம் இல்லை. டிராகன்கள்தான் மிகவும் வலிமையான உயிரினங்கள். மனிதர்கள் எங்களை தோற்கடிக்க அவர்கள் அதிகப்படியான வீரர்களை பயன்படுத்தினார்கள். மறுபுறம் இந்த பிழை மனிதர்களுக்கு விரைவாக பரவி அவர்களை எளிதில் பாதிக்கும் ஒன்று. டிராகன்களுக்கு பல வேறுபட்ட திறன்கள் இருந்தன. அவற்றில் ஒன்று அனைத்து நிலை விளைவுகளிலிருந்தும் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. இது வேலை செய்திருக்குமா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. யாராவது இதை திட்டமிட்டிருப்பார்களா? ஒருவேளை மனிதர்கள் நம்மை ஒழிப்பதற்கான ஒரு கருவியாக கூட இருக்கலாம். என் தலையில் பல எண்ணங்களும் சாத்தியக்கூறுகளும் தேங்கிக் கொண்டிருந்ததால் நான் கண்களை மூடிக்கொண்டு சிறிது தூங்க முடிவு செய்தேன். அத்தியாயம் 21. டிராபியர் கிங் கரடி. காலை சூரியன் உதித்ததும் நாங்கள் எங்கள் பொருட்களை சேகரித்து விடுதியை விட்டு வெளியேறி மீண்டும் எங்கள் பயணத்தை தொடங்கினோம். நாங்கள் அங்கு இருந்த காலத்தில் எதுவும் நடக்கவில்லை என்று அலிசா அதிருப்தி அடைந்தார். ஆனால் தீரன்தான் உறுதியளித்தபடி கில்ட்ஹாலில் வகுப்பு மிஷனை முடித்திருந்தார். ஒரு நிழல் மிருகம் எப்படி இருக்கும் என்று பார்க்க விரும்பினாலும் இந்த ஊரில் அப்படி ஒன்று இருந்ததற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. அது ஒரு உயர்மட்ட மாயாஜால மிருகமாகத்தான் இருக்கும். குதிரைகளும் வண்டியும் பாதை வழியாகச் சென்றன. தீரன் பேசும் வரை நாங்கள் முன்னேறிச் சென்றோம். சிறிது நேரத்திற்குப் பிறகு கரடிகள் நம்மை பின்தொடர்வது போல் தெரிகிறது. எத்தனை அல்லது எந்த வகையானவை என்று எனக்கு தெரியவில்லை. துளி கரடிகள் பெரும்பாலும் குழுக்களாக தாக்கும் மாயாஜால மிருகங்களாக இருந்தன. அவற்றின் முக்கிய அம்சங்கள் அவற்றின் கூர்மையான காதுகள் மற்றும் ஒரு அடி நீளமுள்ள ரேசர் கூர்மையான நகங்கள். ஒரு நாயின் அதே அளவு இருந்த போதிலும் அவை இன்னும் ஒரு வழக்கமான கரடியின் வலிமையை கொண்டிருந்தன. அவர்கள் எவ்வளவு காலமாக பின்தொடர்கிறார்கள்? கட்டையன் கேட்டார். நாங்கள் விடுதியை விட்டு வெளியேறியதிலிருந்து. காலபூதர் தனது கோடரியை கைகளில் தூக்கினார். நாம கொஞ்சம் ஜாலியா இருப்போம் போல இருக்கு. அவர்களில் டிராபியர் ராஜாக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நம்புவோம். தீரன் இப்போது தனது கையை வாளின் முனையில் வைத்துக் கொண்டு கூறினார். என் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் சரியாக நினைவில் வைத்திருந்தால் துளி கரடி ராஜா இடைநிலைக்கு மேலான ஒரு வகுப்பாக இருந்தார். இது மேம்பட்ட அடுக்கு மிருகங்களுக்குள் விழும்படி செய்யும். என்னை இன்னும் ஆச்சரியப்படுத்தியது என்னவென்றால் உயிரினங்கள் நம்மை பின்தொடர்ந்து வருவதை தீரனால் உணர முடிந்தது. எனது மேம்பட்ட கேட்கும் திறன் இருந்த போதிலும் எனக்கு எதுவும் கேட்கவில்லை. எனது டிராகன் கண் திறனை பயன்படுத்தினால் மட்டுமே எனக்குத் தெரியும். நீங்க ஏன் எங்களுக்கு முன்னரே தகவல் தெரிவிக்கவில்லை? ஏதாவது மிருகத்தைக் காண முடியுமா என்று சுற்றி பார்த்துக் கொண்டே கட்டையன் கோபத்தில் புகார் கூறினார். குழந்தைகள் காரணமாக இருக்கலாம் என்று நான் கவலைப்பட்டேன். தீரன் எங்களை பார்த்துச் சொன்னார். ரே, எரி, நீங்கள் இருவரும் ஆயுதம் ஏந்தி உங்களை நோக்கி வரும் எதையும் எதிர்த்து போராட தயாராக இருங்கள். அவர்களின் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாது, எனவே உங்களை பாதுகாக்க முடியாமல் போகலாம். நீங்கள் விரைவில் எவ்ரியனின் துணிச்சலான மாவீரர்களாக மாறுவீர்கள்.
மிக முக்கியமான விஷயம் உயிருடன் இருப்பதுதான். தீரனின் வார்த்தைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக நான் என் வாளை உருவினேன். எரிக்கும் அவ்வாறே செய்தார். ஆனால் அவர் நடுங்குவதை என்னால் பார்க்க முடிந்தது. நமக்கு என்ன நடக்குமோ என்று பயந்தேன். மிருகங்கள் எங்களை பின்தொடர்வதை அறிந்து நாங்கள் முன்னேறிச் சென்றோம். என் டிராகன் கண்களை நான் செயல்படுத்தினேன். 10 டிராப் கரடிகள் இருப்பது போல் தோன்றியது. ஆனால் எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. நாங்கள் சென்ற பாதை மரங்களால் சூழப்பட்டிருந்தது. இருபுறமும் காடுகள் இருந்தன. கரடிகள் மரங்களை மறைப்பதற்கு நன்றாக பயன்படுத்தின. அவை நகரும் ஒவ்வொரு முறையும் நான் எண்ண முடியாமல் தவித்தேன். நாங்கள் மெதுவாக முன்னேறிச் செல்லும்போது ஒரு சிறிய ஓடையின் மீது செல்லும் ஒரு பாலத்தை கண்டோம். அதுதான் ரென்னி நகரத்தின் வாயிலுக்கு முன்னால் உள்ள பாலம். காலபூதர் கூறினார். அவர்கள் பாலத்தில் நம்மை தாக்க வாய்ப்புள்ளது. கட்டையன் பதிலளித்தார். குதிரைகள் பாலத்தை நெருங்க நெருங்க நகர மறுத்து பீதியடையத் தொடங்கின. ஏதோ அவர்களை பீதியடையச் செய்தது. கட்டையன் கத்தினார். என் டிராகன் கண்கள் இன்னும் சுறுசுறுப்பாக இருந்த நிலையில் பாலத்தை நோக்கிப் பார்த்தேன். குதிரைகள் ஏன் பீதியடைந்தன என்பதற்கான காரணம் இப்போது எனக்குத் தெரியும். ஏனென்றால் பாலத்தின் அடியில் 8 அடி உயரமுள்ள ஒரு டிராப் கரடி நின்றது. இது மட்டும் பிரச்சனை இல்லை, ஏனெனில் கரடி என் தந்தையர்களைப் போலவே அடர் ஊதா நிற ஒளியால் மூடப்பட்டிருந்தது. அதாவது இது ஒரு நிழல் மிருகமாக இருக்கலாம். குதிரைகளிலிருந்து குதிரை வீரர்கள் கீழே இறங்கி வந்தனர். அவர்கள் முன்னேற மறுத்ததால் இப்போது அவர்களுக்கு வேறு வழியில்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கையில் ஆயுதங்களை ஏந்தியிருந்தனர். தீரன் தனது நீண்ட நீளமான ஆனால் பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த பெரிய வாளுடன் இடது கையில் ஒரு கேடயத்தையும் வலது கையில் ஒரு நீண்ட வாளையும் வைத்திருந்த கட்டையன் இறுதியாக தனது நம்பகமான கோடரியுடன் காலபூதர். நான் தொழிலாளர்களை உள்ளே வைத்துவிட்டு மாவீரர்களுடன் சேரச் சென்றிருந்தேன். எரிக்கும் என்னை பின்தொடர்ந்து வந்தார். பாலத்தின் அடியில் இருக்கும் உயிரினத்தைப் பற்றி அவர்களுக்கு எச்சரிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. நான் தீரன் உடன் அதைப் பற்றிச் சொல்லப் போகும்போது மரங்களிலிருந்து டிராப் கரடிகள் தோன்றின. கரடிகள் எங்கள் குழுவை நோக்கி குதித்தன. கரடிகளில் ஒன்று என் முகத்தை நோக்கி 2 பெரிய நகங்களால் என்னை நெருங்கியது. நான் முதல் தாக்குதலை என் வாளால் தடுத்தேன். ஆனால் சில படிகள் பின்னுக்குத் தள்ளப்பட்டேன். கருப்பு காட்டில் இருந்த ஓநாய்களை விட கரடிகள் அதிக சக்தி வாய்ந்தவை. ஆனால் மெதுவாக நகர்வது போல் தோன்றியது. இதனால் கரடி மீண்டும் தாக்கும் வரை காத்திருந்தேன். தாக்குதலை தடுப்பதற்கு பதிலாக நான் பக்கவாட்டில் நகர்ந்து விலங்கை பாதியாக வெட்டினேன். நான் நைட்ஸ் பக்கம் பார்த்தேன். அவர்கள் ஏற்கனவே என் ஒரு மிருகத்தை தலா 2 மிருகங்களை கொன்றுவிட்டார்கள். பின்னர் நான் எரிக்கையை தேடிச் சென்றேன். அவர் காயமடைந்தார். கரடியால் கீறப்பட்ட இடத்தில் அவரது தோளில் இரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. நான் எரிக்கின் உதவிக்கு செல்லச் சென்றபோது கரடி மீண்டும் தாக்கியது. எரித்தனது வாளுக்கு இடையில் கரடியின் நகங்களை சிக்க வைக்க முடிந்தது. தனது மற்றொரு கையை விடுவித்து கரடியின் முகத்தில் குத்தினார். கரடி தரையில் பறந்து சென்றது. அவர் விரைவாக கரடியின் மேல் குதித்து அதன் தலை வழியாக தனது கத்தியை கொண்டு வந்தார். கைகள் முழுவதும் கருமையான இரத்தத்தால் எரிக் நடுங்கினார். திடீரென்று வண்டியிலிருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டது. 2 கரடிகள் உள்ளே நுழைந்து தொழிலாளர்களை தாக்கின. காற்று என்னை கடந்து செல்லும் சத்தத்தை கேட்டதும் நான் வண்டியை நோக்கி வேகமாக ஓடினேன். அது மற்ற 3 மாவீரர்கள். அவர்கள் விரைவாக என்னை கடந்து சென்று மிருகங்களை ஒரே அடியில் வெட்டினர். மிருகம் கொல்லப்பட்டவுடன் ஒரு கணம் மௌனம் நிலவியது. பாலத்தின் பக்கம் பார்க்கும் வரை நான் சிறிது ஓய்வெடுக்க ஆரம்பித்தேன். நிழல் மிருகத்தைப் பற்றி நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். எல்லோரும் இப்போது பாலத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தனர். நிழல் மிருகம் அதன் மேல் நின்றது. நான் உண்மையில் ஒரு துளி கரடி ராஜா, ஆனால் இது மற்ற துளி கரடி ராஜாக்களிலிருந்து வேறுபட்டது. வாயில் நுரை வருவதைக் காண முடிந்தது. அதன் ரோமங்களில் அதன் உடல் முழுவதும் ஊதா நிற திட்டுக்கள் இருந்தன. அது ஒரு நிழல் மிருகம். அந்த உயிரினத்தை பார்த்து மூச்சுத் திணறுடன் காலபூதர் சொன்னான். எல்லோரும் போருக்கு தயாராகுங்கள். தீரன் கூச்சலிட்டார். அத்தியாயம் 22 நிழல் மிருகம். என் வலது பக்கத்தில் என் அருகில் நின்ற எரிக்கை பார்த்தேன். அவன் உடல் முழுவதும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. பிறகு நான் என் முன்னால் பார்த்தபோது
என் வாளம் அசைவதைக் காண முடிந்தது. என்னால் நம்பவே முடியவில்லை. நான் என்னையே ஆட்டிக் கொண்டிருந்தேன். உன் சொந்த நிலைக்கு மிக மேலே ஒரு உயிரினத்தை எதிர்கொள்வது இப்படித்தான் உணர்ந்ததா? நான் ஒப்புக்கொள்ள வெறுக்கிறேன் என்றாலும் இந்த உயிரினம் நம் கூட்டணியில் இல்லை. என் மனம் போராட தயாராக இருந்தாலும் என் உடல் அதேபோல் உணரவில்லை. 3 மாவீரர்கள் முன்னால் நின்று கொண்டிருந்தனர். நான் எரிக்குடன் எங்கள் பின்னால் வண்டியை பாதுகாத்துக் கொண்டிருந்தேன். மாவீரர்கள் மிகவும் அசையாமல் தங்கள் ஆயுதங்களை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு மிருகம் அதன் நகரும் வரை காத்திருந்தனர். எதிர்பாராத விதமாக அந்த மாய மிருகம் ஒரு முடியை கூட அசைக்கவில்லை. அது எங்களையெல்லாம் கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தது. பின்னர் அது தனது கையை சற்று மேல் நோக்கி நகர்த்தி தனது நகங்களால் மாவீரர்களை நோக்கி சுட்டிக்காட்டியது. நீ நிழலை ஒருபோதும் வெல்ல முடியாது. விரைவில் நாங்கள் முழு நிலத்தையும் கைப்பற்றுவோம். அதன் குரல் ஆழமாகவும் துருப்பிடித்ததாகவும் இருந்தது. மிருகம் பேச முடியும். காலபூதர் தன் மனைவி தன்னை ஏமாற்றுவதை பார்த்தது போல் இருந்தான். அவனால் நம்பவே முடியவில்லை. இது அங்கிருந்த அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. மாயாஜால மிருகம் பெரும்பாலும் பேசாது. புத்திசாலித்தனம் உள்ளவர்கள் மிகக் குறைவு. திராகன்கள் மற்றும் மனித உருவம் கொண்ட மிருகங்கள் போன்ற உயிரினங்களால் முடியும். ஆனால் துளி கரடி போன்ற மிருகத்தால் ஒருபோதும் முடியாது. ஒருவேளை நிழல் கரடியை ஒரு ஊடகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கலாம். உன்னுடைய பணி தோல்வியடையும். உன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் உன் நண்பர்கள் இறந்து விடுவார்கள். கரடி தன் முன்னால் நின்ற மாவீரர்களைப் பார்க்காமல் என்னை விசித்திரமாக பார்த்து இதைச் சொன்னது. நிழல் கரடி காற்றில் சுமார் 15 அடி உயரத்தில் குதித்து காட்டுக்குள் சென்றது. அதன் எந்த தடயமும் இல்லாமல் மறைந்து போனது. ஏன் அந்த நிழல் மிருகம் நம்மை போக அனுமதித்தது என்று காலபூதர் கேட்டார். அவர்கள் எங்களை மிரட்டுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் ராஜ்யத்தை அசைத்து மனதளவில் சோர்வடைய விரும்புகிறார்கள். கட்டையன் பதிலளித்தார். எரிக் தீரனை நோக்கி முன்னேறினார். ஒருவேளை அவர் தோற்பார் என்று அவருக்கு தெரிந்திருக்கலாம். நான் பயப்பட மாட்டேன். அது ஒரு வழக்கமான டெராப்பியர் ராஜாவாக இருந்தால் ஒருவேளை நாம் அதை வெளியே எடுக்கலாம். ஆனால் ஒரு நிழல் மிருக மாறுபாடு மிகவும் வலிமையானது. நாம் அதை தோற்கடிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் என்றாலும் நம் பக்கத்தில் இழப்புகளுடன் வெளியே வந்திருப்போம். தீரன் பதிலளித்தார். கரடியுடன் சண்டையிடும் எண்ணத்தை எரிக் மாற்றிக் கொண்டிருந்தபோது காலபூதர் வந்து தீரன் காதில் கிசுகிசுத்தான். எங்கள் பணியைப் பற்றி அறிந்ததாக தோன்றியது. ஒருவேளை அகாடமியில் ஒரு துரோகி இருக்கலாம். அதைக் கேட்டு தீரன் பதிலளிக்கவில்லை. ஆனால் அவரது முகத்தில் ஒரு கவலையான பார்வை இருந்தது. கட்டையன் குரல் கொடுத்தார். நாங்கள் விடுதியை விட்டு வெளியேறியதிலிருந்து அவர்கள் எங்களை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அட்வென்ச்சர்களின் மீதான தாக்குதல் எங்களை இந்த பாதையை நோக்கி வர வைப்பதற்காக இருக்கலாம். இதில் எதுவும் தற்செயல் நிகழ்வு அல்ல என்று நான் நினைக்கிறேன். சிவப்பு நிற முடி பையன் எங்களுக்கு துரதிர்ஷ்டத்தை தருவான் என்று எனக்கு தெரியும். நான் அரை மனதுடன் புன்னகையுடன் கட்டையன் பார்த்தேன். நீ கட்டக்கதைகளை நம்பவில்லை என்று நான் நினைத்தேன். அல்லது உனக்கு பொருத்தமாக இருக்கும்போது மட்டுமே அவற்றை நம்புகிறாயா? அப்படி என்றால் நீ அவ்வளவு பெரிய வீரன் அல்ல. கட்டையன் எனக்கு இன்னொரு பாடம் கற்பிக்க மீண்டும் முன்வந்தார். ஆனால் இந்த முறை தீரன் அவரை சரியான நேரத்தில் தடுத்தார். தீரன் என்னையும் எரிக்கையும் பார்த்தார். எரிக் இரத்த வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதைக் காண முடிந்தது. நீங்க 2 பேரும் நல்லா சண்டை போட்டீங்க. அதே நிலைமையில இருந்தா நிறைய பேர் உறைஞ்சு போயிடுவாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா நீங்க உண்மையிலேயே டிராப்பியர்ஸை தோற்கடிச்சுட்டீங்க. உங்க 2 பேரையும் நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. அதைக் கேட்டு கட்டையன் ஏளனம் செய்தார். நான் அவங்க வயசுல இருந்தப்போ அவங்க வெறும் அடிப்படை நிலை உயிரினங்கள்தான். அதை நானாக இருந்தால் நான் இன்னும் நல்லா பண்ணியிருக்க முடியும். டிராப்பியரை தோற்கடித்த போது சிஸ்டத்திலிருந்து இன்னொரு அறிவிப்பை பெற்றேன். இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் நான் சிறிது காலமாக இதை பார்க்கவில்லை. மதிப்பீட்டிற்கான தயாரிப்பில் கருப்பு காட்டில் மிருகங்களை வேட்டையாடிக் கொண்டிருந்தபோது ஓநாய்களிடமிருந்து 3 படிகங்களை பெற்ற பிறகு நான் எத்தனை முறை மிருகங்களை தோற்கடித்தாலும் அறிவிப்பை பெறுவதை நிறுத்திவிட்டதாக தோன்றியது.
அது பைத்தியக்கார குரங்குகளைப் போலவே இருந்தது. ஒருவேளை ஒவ்வொரு மிருகத்திலிருந்தும் நான் பெறக்கூடிய அதிகபட்ச படிகங்களின் எண்ணிக்கையாக இது இருக்கலாம். நான் படிகத்தை பின்னர் சேமித்து வைத்துவிட்டு, இப்போதைக்கு இதை மற்றவர்களிடமிருந்து மறைக்க முடிவு செய்தேன். இந்த அமைப்பு எனக்கு சிறப்பு வாய்ந்ததா, அல்லது மற்ற மனிதர்களும் அனுபவித்து ஏதாவது ஒன்றா? நான் செய்ய விரும்பாத ஒரு விஷயம் மனிதர்களின் சோதனைப் பொருளாக மாறுவது என்பது எனக்கு இன்னும் தெரியவில்லை. நிழல் மிருகத்தைப் பற்றிய இன்னொரு எண்ணம் என் மனதில் தோன்றியது. அது ஏன் என்னை நேரடியாக பார்ப்பது போல் தோன்றியது? அது எனக்குள் ஏதாவது ஒன்றை உணர முடியுமா, அல்லது மாவீரர்கள் மேற்கொண்ட இந்த பணியுடன் தொடர்புடையதா? நாங்கள் புறப்படுவதற்கு முன்பு தீரன் என்னிடமும் எரிக்கிடமும் வந்து, நிழல் மிருகத்தைப் பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கூறினார். அதற்கான காரணத்தை அவர் எங்களிடம் சொல்லவில்லை, ஆனால் ஒரு உயிருள்ள ஆத்மாவிடம் சொல்லக்கூடாது என்று சத்தியம் செய்யச் சொன்னார். அதன் பிறகு அந்த குழு நேரத்தை வீணாக்காமல் விரைவாக தங்கள் குதிரைகளில் ஏறி ரென்னி டவுன் நோக்கிச் சென்றது. இங்கிருந்து பாதை சீராக இருந்தது, மேலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. சில மணிநேரங்களுக்குப் பிறகு நாங்கள் இறுதியாக எங்கள் இலக்கை அடைந்துவிட்டதாக மாவீரர்கள் எங்களிடம் கூறினர். வானத்தில் சுமார் 20 அடி உயரத்தில் கல் சுவர்களால் சூழப்பட்ட ரென்னி நகர வாயிலை அடைந்தோம். வெளியேயும் சுவரிலும் பல வீரர்களும் மாவீரர்களும் நிறுத்தப்பட்டிருந்தனர். அது நகரத்திற்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. வேறு எந்த நகரத்தையும் போலவே இதுவும் அதே அளவிலான பாதுகாப்பைக் கொண்டிருந்தது. ஏன் இவ்வளவு காவலர்கள்? நான் தீரன் இடம் கேட்டேன். ரென்னி நகரம் எங்களுக்கு ஒரு முக்கியமான தளம். ரென்னி நகரம் இல்லாமல் நம் ராஜ்யத்தின் எதிர்காலத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். எதிர்காலத்தில் அவர்கள் நம்மை பாதுகாக்க யாரும் இருக்க மாட்டார்கள். ஆலோரே ராஜ்யத்தின் சில நகரங்களை விட ரென்னி நகரம் முக்கியமானது என்று நீங்கள் கூறலாம். நாங்கள் எல்லையிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறோம் என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா? நிழல் மிருகம் இங்கே தோன்றாவிட்டாலும், அவ்வப்போது 1 அல்லது 2 வழுதவரை வந்தாலும், அது காவலர்களுக்கான காரணம் அல்ல, அவற்றுக்கான காரணம் டார்கில்ட். இருண்ட கில். என் அருகில் அமர்ந்திருந்த எரிக் இந்த விஷயத்தில் ஆர்வமாக இருப்பதாக தோன்றியது. டார்கில்ட் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் அலுர் ராஜ்யத்தின் வீழ்ச்சியைக் காண விரும்பும் ஒரு குழு. தலைவர் நாடு கடத்தப்படும் வரை எவ்ரியன் அகாடமி கவுன்சிலில் உறுப்பினராக இருந்தார். ஏரிக் முகத்தில் ஒரு பெருமையான பார்வையுடன் கூறினார். அவர் இப்படி நடந்து கொள்வதை பார்ப்பது குழந்தைத்தனமாக இருந்தது. எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு போட்டி நடப்பது போல. அவர் ஏன் நாடு கடத்தப்பட்டார் என்று நான் கேட்டேன். இளைஞர்களே, நிதானமாக இருங்கள். உங்கள் கல்வியில் இதை பற்றி நீங்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்வீர்கள். இந்த நகரத்தை எதிர்நோக்குங்கள், ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த 10 வருடங்களை நீங்கள் இங்கே செலவிடுவீர்கள். ஒரு நைட்டாக இருக்க வேண்டிய அனைத்தையும் படிப்பீர்கள். அத்தியாயம் 23. 10 ஆண்டுகளுக்குப் பிறகு. ரென்னி பள்ளி உண்மையிலேயே பிரமிக்க வைக்கும் வகையில் இருந்தது. பள்ளியை கட்டும்போது நிறைய பணமும் முயற்சியும் செலவிடப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். ரோலண்ட் அகாடமியைப் போல பெரியதாகவும் பிரமாண்டமாகவும் இல்லாவிட்டாலும் அது தனக்கென ஒரு வசீகரத்தை கொண்டிருந்தது. இது உயர்நிலை கற்றல் வசதிகளையும் அதன் மாணவர்களுக்கு சிறந்த தங்குமிட வசதிகளையும் கொண்டிருந்தது. அந்த நகரமே சிறப்பாக இருந்தது. வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது. அதன் அளவிற்கு அதிக மக்கள் தொகையும் இருந்தது. அனைத்து காவலர்களும் இருந்ததால் ரெனி நகரில் வாழ்வது மிகவும் பாதுகாப்பானதாக இருந்தது என்பதே இதற்கு காரணம். மற்ற நகரங்கள் ஒரு சக்தி வாய்ந்த மிருகத்தின் தாக்குதலையோ அல்லது டார்கில்ட்டின் தாக்குதலையோ பற்றி கவலைப்பட வேண்டியிருக்கும். துரதிருஷ்டவசமாக இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் கூட கடந்த 10 வருடங்களாக என் வாழ்க்கை இங்கே நரகத்தைப் போல இருக்கிறது. ரென்னி நகரத்தில் மாவீரர்கள் எங்களை விட்டுச் சென்ற பிறகு முழு ராஜ்யமும் அம்பர் எச்சரிக்கைக்குள் சென்றது. இது எந்த நேரத்திலும் போருக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நாம் சந்தித்த நிழல் மிருகம்தான் இதற்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். அதிர்ஷ்டவசமாக கடந்த 10 வருடங்களாக ராஜ்யத்தில் எதுவும் நடக்கவில்லை. நிழல் மிருகத்தின் தாக்குதலோ டார்கில்டு தாக்குதலோ எதுவும் நடக்கவில்லை. அம்பர் எச்சரிக்கை காரணமாக
மாணவர்கள் எல்லா நேரங்களிலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியிருந்தது. எங்களுக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டாலன்றி ஊரை விட்டு வெளியேறவே அனுமதிக்கப்படவில்லை. முதலில் அருகிலுள்ள நிலங்களுக்குச் சென்று சில படிகங்களை பெற விரும்பினேன். ஆனால் திட்டம் மிக விரைவாக நிறுத்தப்பட்டது. எனக்கு ஒரு தனிப்பட்ட பயிற்சியாளர் நியமிக்கப்பட்டார். அவர் தூங்குவது, சாப்பிடுவது, கழிப்பறைக்கு செல்வதைத் தவிர எல்லா நேரங்களிலும் என்னுடன் இருந்தார். பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இதேதான் என்று நான் நினைத்தேன். ஆனால் எரிக்கிடம் பேசிய போது தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மாணவர்களுக்கு மட்டுமே இது இருப்பதை அவர் உறுதிப்படுத்தினார். பள்ளி முழுவதும் சிவப்பு முடி வைத்திருப்பதற்காக நான் விமர்சிக்கப்பட்டது மிகவும் மோசமாக இருந்தது. ஆனால் இப்போது அதைவிட சிறப்பு சிகிச்சை எனக்கு கிடைத்ததால் அது இன்னும் அதிகமாகிவிட்டது. இந்த 10 ஆண்டுகளில் நான் பேச முடிந்த ஒரே நபர் எரிக் மட்டுமே. அவர் எனக்கு நன்றியுடன் அதேபோல் நடத்தினார். இருந்தாலும் எல்லாம் மோசமாக இல்லை. பள்ளியில் படிக்கும்போது நான் கற்றுக்கொண்ட பல விஷயங்கள் ஒரு காலத்தில் எனக்கு இருந்த பல கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளன. முதலாவதாக, பெரும்பாலான மாவீரர்களுக்கு மந்திர திறன் இல்லை என்றாலும் அவர்களால் கி எனப்படும் ஒன்றை பயிற்றுவிக்க முடிந்தது. கி உங்கள் உடலை மேம்படுத்தவும், உங்கள் புலன்களை அதன் அதிகபட்ச வரம்பிற்குள் கட்டுப்படுத்தவும், ஒரு மனிதனால் செய்ய முடியாததாக தோன்றும் சாதனைகளைச் செய்யவும் உங்களை அனுமதிக்கும். உண்மையில் சில கீன் வல்லுநர்கள் வயதான செயல்முறையை மெதுவாக்க முடிந்தது. இதனால் மனித இனம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ முடிந்தது. ஒரு குழந்தை உடல் கியை பயிற்சி செய்தால் அது அவர்களின் உள் உறுப்புகளை சேதப்படுத்தும். 15 வயதில் நம் உடல் கியின் அழுத்தத்தை கையாள முடியும். நாங்கள் எவ்ரியன் அகாடமிக்கு சென்றபோது அதன் பின்னணியில் உள்ள கோட்பாட்டை கற்றுக்கொண்டோம். பள்ளியில் படிக்கும்போது நான் கற்றுக்கொண்ட மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் மிருக படிகங்கள். நான் முதலில் நினைத்ததைப் போலல்லாமல் மனித இனம் மிருக படிகங்களைப் பற்றி அறிந்திருந்தது. அது உண்மையில் மனித சமூகத்தில் ஒரு முக்கிய பங்கைக் கொண்டிருந்தது. மிருக படிகங்கள் மாவீரர்களுக்கான கவசம் மற்றும் ஆயுதங்களை உருவாக்க பயன்படுத்தப்படும். மந்திரவாதிகள் அவற்றை மந்திரங்கள், ரசவாதம் மற்றும் கைத்தடிகளுக்கு பயன்படுத்துவார்கள். தற்போதைய தொழில்நுட்பத்திலும் இது பல பயன்பாடுகளை கொண்டிருந்தது. இந்த படிகமே மாயாஜால மிருகத்திலிருந்து வந்தது. ஒரு மிருகம் தோற்கடிக்கப்பட்டவுடன் கைமுறையாக பிரித்தெடுக்கப்பட வேண்டும். மிருகங்களின் தர நிர்ணய முறைக்கு ஏற்றவாறு படிகத்திற்கு அதன் சொந்த அடுக்கு தர நிர்ணயமும் இருந்தது. மிருகத்தின் அடுக்கு உயர்ந்தால் நீங்கள் பெரும் உயர்ந்த அடுக்கு படிகம் வலுவான மற்றும் சிறந்த ஆயுதங்களை உருவாக்க உங்களை அனுமதிக்கும். நான் கடைசியாக கற்றுக்கொண்டது, ஆனால் இன்னும் பல கேள்விகள் என் கடந்த காலத்தை பற்றியது. உண்மையில் அவர்கள் ரெட் டிராகன் பற்றி கற்பித்தார்கள், ஆனால் அவர்களின் தெய்வீக இருப்புடன் இணைக்க ஒரு புராண கதையாக மட்டுமே. இந்த தெய்வீக இருப்பால் நான் தோற்கடிக்கப்பட்டேன் என்றும் அதன் அனைத்து சக்தியையும் பயன்படுத்துவதில் அது உள் ஓய்வுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றும் கூறப்படுகிறது. தெய்வீக இருப்பு இனி மனித வடிவத்தில் இல்லை என்றாலும் அது இன்னும் முழு நிலத்திற்கும் அனைவரும் பின்பற்ற வேண்டிய கட்டளைகளை வழங்கியது. இந்த முழு நிலமும் இந்த தெய்வீக ஜீவனுக்கு மத வழிபாட்டை தேடுவது போல் இருந்தது. இதனால்தான் முதலில் டார்கில்ட் உருவாக்கப்பட்டது. பெரியவர்களில் ஒருவர் தெய்வீக ஜீவனின் உத்தரவை மறுத்து விதிகளை மீறியதற்காக நாடு கடத்தப்பட்டார். அப்போதிருந்து அவருக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டு ராஜ்யத்தை அழைக்க விரும்பினார். என்னுடைய கடந்த காலத்தை பற்றியும் என்ன நடந்தது என்பதைப் பற்றியும் மேலும் அறிய விரும்பினால் நான் அந்த தெய்வீக மனிதரை நேரில் சந்திக்க வேண்டும். பிரச்சனை என்னவென்றால் உயர் பதவியில் உள்ளவர்கள் மட்டுமே தெய்வீக மனிதருடன் பேச முடிந்தது. பதில்களை பெறுவதற்காக அந்த இடத்திற்குள் பதுங்கிச் செல்ல நினைத்தேன், ஆனால் எனக்கு உடனடியாக பிரச்சனைகள் ஏற்பட்டன. நாங்கள் இருந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்த ரோலண்ட் அகாடமியில் தெய்வீக ஜீவன் இருந்தார். முதலில் என் பாதுகாவலரிடமிருந்து தப்பிக்க முடிந்தால் கூட அப்படித்தான். நான் அவரை இழக்க சில முறை முயற்சித்தேன், ஆனால் வெற்றி பெறவில்லை. நான் பள்ளியில் அதிகம் கற்றுக்கொண்டேன், ஆனால் நான் கவனம் செலுத்த முடிவு செய்த முக்கிய விஷயங்கள் இவைதான். இப்போது 15 வயதாகும்போது நான் இறுதியாக பட்டம் பெற்று இந்த நரகத்தை விட்டு வெளியேற முடிந்தது.
நாங்கள் இனி அம்பர் எச்சரிக்கையில் இல்லை என்று ராஜ்யம் அறிவித்திருந்தது. கடந்த 10 வருடங்களாக எதுவும் நடக்காத பிறகு அவர்கள் இதை முடிவு செய்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இதன் பொருள் நான் ஏவ்ரியன் அகாடமியை அடையும் போது எனக்கு அதிக சுதந்திரம் கிடைக்கும். நான் பள்ளியில் உள்ள என் தங்கும் அறையில் இருந்து என் உடைமைகளை பேக் செய்தேன். இன்று நாங்கள் அனைவரும் பள்ளி கட்டிடத்தின் முன்புறத்தில் கூடியிருந்தோம். அங்கு ஒரு சில மாவீரர்கள் எங்களை அழைத்துச் சென்று ஏவ்ரியன் அகாடமிக்கு அழைத்துச் செல்வார்கள். பள்ளி கட்டிடத்தின் முன் சுமார் 80 மாணவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். நான் முதலில் இங்கு வந்தபோது இருந்ததை விட இந்த எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்தது. நான் இங்கு வந்தபோது சுமார் 100 பேர் இருந்தனர். குடும்பத்துடன் இல்லாதது மிகவும் கடினமாக இருந்ததால் பலர் பள்ளியை விட்டு வெளியேறினர். நான் எரிக்கை பார்த்துவிட்டு அவரை சந்திக்கச் சென்றேன். நாங்கள் ஒன்றாக காத்திருந்து ஏவ்ரியன் அகாடமியில் வரவிருக்கும் சோதனைகள் மற்றும் நாங்கள் மிகவும் எதிர்நோக்கியதைப் பற்றி சிறிது நேரம் பேசினோம். நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தபோது ஒரு பழக்கமான முகம் எங்களை தடுத்தது. உங்க 2 பேரையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு, தீரன் கூறினார். அத்தியாயம் 24 கோரை பன்றி வேட்டை. எனக்கு தீரனை எப்பவும் பிடிக்கும். அவர் எனக்கு என் அப்பாவை ரொம்பவே ஞாபகப்படுத்தினார். அவனிடம் இருந்த அமைதி, நீ அவனை நம்பினால் எல்லாம் சரியாகிவிடும் என்று உன்னை நினைக்க வைத்தது. இந்த 10 வருடங்களாக அவன் தோற்றமும் மாறவில்லை. அவருடைய உண்மையான வயது என்னவாக இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடியவில்லை. என் அப்பாவைப் பற்றி யோசித்துக் கொண்டே நான் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தேன். 10 வருடங்களாக நான் அவரை பார்க்கவில்லை. அவர் எப்படி இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. தீரன் என் மனதை படிக்க முடிந்ததைப் போல அவன் என் தோளில் கை வைத்தான். உங்க அப்பாவோட நிலைமை இன்னும் மோசமடையல். உங்க அம்மா அவரை நல்லா பார்த்துக்குறாரு. இங்க வரதுக்கு முன்னாடி நைட்டுல ஒருத்தரிடம் கேட்டு பார்த்துட்டேன். நான் சிரிக்க ஆரம்பித்தேன். நன்றி. எங்கள் இருவரையும் எப்படி அடையாளம் கண்டு கொண்டீர்கள்? இந்த 10 வருடங்களில் நாங்கள் நிறைய மாறிவிட்டோம் என்று எரிக் கேட்டார். திராப் கரடிகளுடன் சண்டையிட்ட பொன்னிற பையனும் சிவப்பு முடியுமான பையனே, நான் எப்படி அப்படிப்பட்ட ஒன்றை மறக்க முடியும்? எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு வயதாகவில்லை. உனக்கு எவ்வளவு வயசு? 10 வருஷமா தீரன் தோற்றம் மாறவில்லைன்னு எரிக் கண்டு அவனை மேலும் கீழும் பார்க்க ஆரம்பிச்சான். இப்போது அது ஒரு ரகசியம் என் நண்பரே. நாங்கள் மூவரும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தோம். இந்த காட்சியைப் பார்த்ததும் எங்களைச் சுற்றியிருந்த மற்ற மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். அது மாஸ்டர் தீரன் இல்லையா? அவங்களுக்கு எப்படி அவனோட இவ்வளவு நல்லுறவு இருக்கு? அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். எங்களைச் சுற்றியிருந்த மாணவர்கள் பேசுவதைக் கேட்ட தீரன் விரைவாக விடைபெற்று எங்களை விட்டுச் செல்ல முடிவு செய்தார். எங்களை விட வயதானவராகத் தெரியவில்லை, ஆனால் பெரிய சக்தி வாய்ந்த உடலைக் கொண்ட ஏவிரியன் முகடு தாங்கிய ஒரு மனிதர் முன்னால் வந்தார். அவர் கையில் ஒரு காகிதத் தாளை வைத்திருந்தார். எதிர்கால ஏவிரியன் அகாடமி மாணவர்களுக்கு நான் ஒரு சியர் மாஸ்டர் லான்சி. உயர் பதவியில் உள்ள ஒருவர் தலையிடாவிட்டால் நீங்கள் எல்லா நேரங்களிலும் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏவிரியன் அகாடமியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய நேரம் இது. பயணம் சுமார் 7 நாட்கள் ஆகும். அவருக்கு பின்னால் 5 வண்டிகள் தோன்றின. ஒவ்வொரு வண்டியிலும் சுமார் 10 மாணவர்கள் இருக்க முடியும். மாவீரர்கள் குதிரையில் பயணித்த போது மாணவர்கள் வண்டிகளில் ஏறினர். மாஸ்டர் தீரன் உட்பட மொத்தம் 6 மாவீரர்கள் இருந்தனர். சுயர் மாஸ்டர் அங்கு 2வது மிக உயர்ந்த பதவியில் இருந்த அதிகாரி. மற்ற மாவீரர்கள் ஒவ்வொரு வண்டியையும் பாதுகாக்க நியமிக்கப்பட்ட வழக்கமான ஸ்குயர்களாக இருந்தனர். அனைவரும் தயாரானவுடன் வண்டிகளும் குதிரைகளும் ஏவிரியன் அகாடமியை நோக்கிப் புறப்பட்டன. இறுதியாக இந்த இடத்தை விட்டு வெளியேறுவதில் நான் உற்சாகமாக இருந்தேன். மேலும் பயணம் 7 நாட்கள் ஆகும் என்பதைக் கேட்டு மகிழ்ச்சியடைந்தேன். இதன் பொருள் எனக்கு இன்னும் சில படிகங்களைப் பெற வாய்ப்பு கிடைத்தது. நான் ஏற்கனவே டிராப்பியரிடமிருந்து படிகத்தை உறிஞ்சிவிட்டேன். எனது தற்போதைய புள்ளிகள் 42 இருந்தன. படிகத்தை உறிஞ்சும் உணர்வு எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. அது என் முழு உடலையும் கூச்சப்படுத்தியது. உடனடியாக நான் வலிமையானவனாக உணர்ந்தேன்.
அது ஒரு போதைப்பொருள் போன்ற ஒரு போதை உணர்வு. நாங்கள் பல மணி நேரம் பயணம் செய்து கொண்டிருந்தோம். சூரியன் மறைந்துவிட்டது. பாதையின் ஓரத்தில் ஒரு காட்டின் அருகே முகாமிட முடிவு செய்தோம். நாங்கள் திறந்த வெளியில் இருந்தோம். ஆனால் மாவீரர்கள் அதிகம் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏனெனில் அந்த பகுதியில் அதிக உயரமான விலங்குகள் இல்லை. அவர்கள் மாறி மாறி காவல் காப்பார்கள். ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு தூக்கப்பை வழங்கப்பட்டது. மேலும் ஒரு கூட்டாளியுடன் ஒரு கூடாரத்தை பகிர்ந்து கொண்டேன். நான் எரிக்குடன் சேர்ந்து ஒரு கூடாரத்தை பகிர்ந்து கொண்டேன். எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த நள்ளிரவில் நான் வேட்டையாடச் செல்லும் நேரம் இது. காவலர் வேறு பகுதியில் ரோந்து செல்வதை உறுதி செய்ய எனது டிராகன் கண்கள் திறனை செயல்படுத்தினேன். எனது டிராகன் கண்கள் மூலம் யாரும் பார்க்காமல் இருப்பதை எளிதாக்கியது. நான் காட்டுக்குள் நுழைந்து என்னால் வெல்லக்கூடிய மாயாஜால மிருகம் ஏதேனும் இருக்கிறதா என்று சுற்றிப் பார்க்க ஆரம்பித்தேன். எனது டிராகன் கண்கள் திறனால் அந்த பகுதியில் சில அடிப்படை அடுக்கு மிருகங்கள் இருப்பதைக் கண்டறிந்தேன். அதிர்ஷ்டசாலி என்று நான் எனக்குள் நினைத்துக் கொண்டேன். இது எனக்கு நானே சில படிகங்களை பிடிக்க முயற்சி செய்ய ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. எனக்கு மிக அருகில் இருந்த முதல் இலக்கை நோக்கி நான் தனியாகச் சென்றேன். நான் எதையும் ஆபத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை. அது என்ன வகையான மாயாஜால மிருகம் என்று பார்க்க விரும்பினேன். ஒரு புதருக்குப் பின்னால் ஒளிந்து கொண்டு அந்த உயிரினத்தை நான் கூர்ந்து கவனித்தேன். அது ஒரு கோரை பன்றி. 2 பெரிய முன்பற்களை பயன்படுத்தி கடிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உயிரினம் உங்கள் எலும்புகளை எறிந்தது. ஓநாய்களைப் போல வேகமாகவோ அல்லது துளி கரடிகளைப் போல சுறுசுறுப்பாகவோ இல்லாவிட்டாலும் நான் புதரிலிருந்து வெளியே வந்து பன்றியின் கண்களுக்கு என்னை புரிய வைத்தேன். பன்றி என்னை நோக்கிப் பார்த்தது. அது தரையில் கால் பதித்து தாக்கத் தயாராகத் தொடங்கியது. கடைசி நேரத்தில் பன்றி என்னை நோக்கி பாய்ந்து வரத் தொடங்கியதும் அது என்னை அடையும் முன் நான் காற்றில் குதித்து அதன் முதுகில் அமர்ந்தேன். நான் விரைவாக பன்றியின் தலைக்குப் பின்னால் குத்தினேன். மிருகம் தரையில் விழச் செய்தது. இந்த முறை அறிவிப்பு வராததால் நான் துரதிருஷ்டவசமாக இருந்தேன். அந்த படிகத்தை அப்படியே பெற முடியுமா என்று பார்க்க என் பிளேடை பயன்படுத்தி பன்றியின் உட்புறத்தை திறக்க முடிவு செய்தேன். எனக்கு ஆச்சரியமாக அந்த படிகம் பன்றியின் உள்ளே இருந்தது. நான் அந்த படிகத்தை என் கையில் பிடித்துக்கொண்டு அதை உறிஞ்ச முயற்சித்தேன். சில நிமிடங்கள் கழித்தும் எதுவும் நடக்கவில்லை. அந்த படிகம் இன்னும் என் கையில் இருந்தது. ஒருவேளை அந்த அமைப்பால் பெறப்பட்ட படிகங்களை மட்டுமே என்னால் உறிஞ்ச முடிந்ததா? முகாமிலிருந்து அதிக தூரம் சென்று விடாமல் பார்த்துக் கொண்டு காட்டுக்குள் தொடர்ந்து சென்றேன். மேலும் 2 கோரை பன்றிகளை தோற்கடித்த பிறகு ஒரு செய்தி தோன்றியது. இப்போதைக்கு பின்னர் சேமித்து வைப்பதற்காக படிகத்தை சேமித்து வைத்தேன். எனக்கு ஒரு சோதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. மீண்டும் படிகத்தை தேடி என் வாளை பயன்படுத்தி பன்றியின் தோலை திறக்க ஆரம்பித்தேன். இந்த முறை எந்த படிகமும் கிடைக்கவில்லை. அமைப்பிலிருந்து சீரற்ற முறையில் பெறப்பட்ட படிகத்தை உறிஞ்ச முடியும் என்று தோன்றியது. ஆனால் அமைப்பு படிகத்தை பெறவில்லை என்றாலும் படிகம் இன்னும் மந்திர மிருகத்தின் உள்ளேயே இருந்தது. இந்த எண்ணத்தை பற்றி யோசித்துக் கொண்டே நான் திசை திருப்பப்பட்ட போது என் பின்னால் இருந்து நம்ப முடியாத அளவிற்கு உரத்த குரட்டை சத்தம் கேட்டது. நான் திரும்பி பார்க்க ஒரு குதிரையின் அளவுள்ள ஒரு கோரை பற்களை பார்த்தேன். அது ஒரு இடைநிலை அடுக்கு கோரை பன்றி.